கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் பி டி செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு தடை விதித்திருக்கிறது. இதனால் ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகவில்லை என்ற ஒரு சூழல் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வெற்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஜனநாயகன் படம் எப்போ இல்லை எப்போ ரிலீஸ் ஆனாலுமே அது திருவிழா கொண்டாட்ட மாதிரி போயிடும், ஒரு பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது. பட் ஸ்டில் ஒரு பொங்கல் மாதிரியான ஒரு தருணத்தை இழக்கும் போது படம் இழக்கக்கூடியது என்ன? படம் இழக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வசூல் ஒண்ணு இழக்கக்கூடியது. அடுத்தது இமேஜ், விஜயோட இமேஜ். கடைசி படம் அவங்களுடைய ஃபேன்ஸ், அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே இந்த படம் கடைசி படம், அதனால இந்த படத்தை கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு உண்டான ஒரு முறையான வேலைகள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த ஒரு இழப்பு அவங்களுக்கு இருந்திருக்காது. இவ்வளவு பெரிய படம், கடைசி படம் அப்படின்னும் போது அரசியல்ல வேற இறங்கியிருக்காரு. தணிக்கையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த படத்துக்கு இது மாதிரியான கதைக்கு என்ன இருக்கும், ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணும் போதே அந்த ட்ரெய்லர்ல வயலன்ஸ் அதிகமா இருந்தது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தது. அந்த ட்ரெய்லரும் பார்த்த பிறகு மற்றவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான முறையான சென்சார் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அவங்க பண்ணணுமோ, இப்படிலாம் சிக்கல் வரலாம் அப்படிங்கறத அவங்க கணிச்சு அதுக்குண்டான நடவடிக்கையை அவங்க எடுத்து வந்திருக்கணும். ரிலீஸுக்கு 4 நாள் இருக்கும் போது அப்போ பரபரப்பா இதை பண்றதுங்கிறது தான் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த லெவலுக்கு கொண்டுட்டு போய் விட்டுருக்கு. இப்ப இருக்க நிலைமைக்கு சொல்லுங்க கேளுங்க. இப்போ ரசிகர்களும் சரி, அவருடைய அபிமானிகளும் சரி, ஒரு ஒப்பீடு வைக்கிறாங்க. உலகம் சுற்றும் வாலிபம் படம் ரிலீஸின் போது எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்ட்டு, அந்த இஷ்யூவையும் இதையும் ஒப்பீடு பண்ண முடியுமா உங்களோட பார்வை? ரெண்டு ஒப்பீடு, காலகட்டம், நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தவறு சார். அன்னைக்கு இருந்தது அவர் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் தனியா கட்சி ஆரம்பிக்கிறங்கிற எண்ணத்துல அவர் அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான இடைஞ்சல்கள் அன்னைக்கு இருந்த அரசால பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதுக்கு பின்னணியாவே வேற ஒரு அரசியல் கருத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. எம்ஜிஆர் இருந்த காலகட்டமும் விஜயோட காலகட்டத்தையும் ஒப்பிடுங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தவறு. 55 வருஷம் கழிச்சு அதையும் இதையும் முடிச்சு போட்டு பேசுறது தேவையில்லாதது. அன்னைக்கு இருந்தது மாநில அரசியல், இன்னைக்கு இது கூட அரசியலே இல்ல சார். இது எதுக்கு இது அரசியல் ஆக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. இதுல என்ன அரசியல் இருக்கு? இதுல இவங்க ஒரு தணிக்கை, ஒரு படத்துக்கு உண்டான தேதி இந்தியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படம் அவங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் அவங்க அதுக்கு உண்டான ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதன் மூலியமா தணிக்கை துறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு விதியே அவங்க மாத்திலாம். தணிக்கை வாங்காம யாருமே படத்தோட வெளியீட்டு தேதியை அறிவிக்க கூடாதுங்கிற அவங்க விதி ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில வருடங்களுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா தணிக்கை வாங்காம எந்த படத்துக்கும் தேதியே பிக்ஸ் பண்ண மாட்டாங்க. விரைவில் மட்டும்தான் விளம்பரம் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை அரசியல் ஆக்குறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் நான் இதை பாக்குறேன். ஒரு ஃபார்மாலிட்டி உங்களுக்கு இப்ப இதே தான் பராசக்தி படத்துக்கு பராசக்தி படம் அவங்களுக்கு இதே 2 பேருமே ஒரே டைம்ல தான் அப்ரோச் பண்ணுங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பராசக்தி பொங்கல் வெளியீடு 14 தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரிவர்சிங் கமிட்டிக்கு இதுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டாங்க. அவங்க எப்போ 10 நாள் முன்னாடி அவங்க டெல்லி கிளம்பி போயிட்டு டெல்லியில இருந்து அதுக்குண்டான என்னென்ன பண்ணணுமோ முறைப்படி ஆவணங்கள் கொடுக்கறது, அந்த படத்துக்கு உண்டான காட்சிகள் என்னென்ன மியூட் பண்ண சொன்னாங்க, என்னென்ன டயலாக்ஸ் கட் பண்ண சொன்னாங்க, எதை மாத்த சொன்னாங்க, எல்லாத்தையும் அவங்க பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க அத மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கறது தான் இண்டஸ்ட்ரியில கிடைக்கிற தகவல். இதை அரசியல் ஆக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இது பொறுமையா இருந்து இதுக்கு உண்டான விஷயங்கள் ஒரு 15-20 நாள் முன்னாடியே இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இவங்க அதெல்லாம் பண்ணாம கடைசி நிமிஷத்துல நீங்க ஒரு அரசுத்துறைய நீங்க எப்படி இப்படி பிளேம் பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது ஒரு தேவையில்லாத அரசியலாதான் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பண்ணோம்னா நமக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும், அரசியல் ரீதியா நமக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகுங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும். இது இஷ்யூனா இப்போ ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே. விஜய் ஆதரவாளர்களோ விஜயே சொல்ல வேண்டியது தானே. இது வரைக்கும் விஜயோ அவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளோ யாருமே இதை பத்தி வாயே தெரியல. அப்ப தைரியமா வாயை திறந்து பேச வேண்டியது தானே. அப்படி ஒரு அரசியல் இருக்குன்னு, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே. ஏன் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே ஓப்பனா பேசாம இருக்காங்க? மத்த கட்சிக்காரங்க தான் பேசிக்கிட்டு இருக்கு.
ஆல்மோஸ்ட் எல்லா பெரிய நட்சத்திரங்களோட படங்களுமே ரிலீஸ் தேதியை முன்னாடியே அறிவிச்சுட்டு அதை நோக்கி தானே அவங்க பயணிக்கிறாங்க. நீதிபதியும் அதுதான் கேள்வி எழுப்பியிருக்காரு. சார் அத மாதிரி பண்ணவே கூடாது சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அத மாதிரி பண்ணவே கூடாது. சென்சார்ல இதுக்கு முன்னாடிலாம் மிகப்பெரிய விதி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமீபத்திய இது இங்க நம்ம இண்டஸ்ட்ரியில யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. இவங்களும் இது வரைக்கும் இத்தனால அதை அலூஃபா விட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல இத வந்து கடுமையா இந்த சட்டத்திட்டங்களை தணிக்கை வாரியம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 படத்துக்குமே பொங்கல் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சொல்றாங்க. டேட்டா அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. ஜட்ஜே இன்னைக்கு அப்படிதானே கேட்டிருக்காங்க, சிஜேவி அப்படிதானே கேட்டிருக்காங்க. டேட் ஏன் அனௌன்ஸ் பண்றீங்க, டேட் ஏன் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதாவது இது என்ன இருக்குன்னா சார், இது வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே நான் பேரை வச்சுட்டேன், எனக்கு இதுதான் பேருன்ட்டு பேசுற மாதிரி இருக்கு. இது நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபார்மாலிட்டி மொத்தையும் முடிச்சிட்டு தானே நீங்க பண்ண முடியும். நீங்க போய் தணிக்கை வாரியத்துக்கிட்ட நீங்க எப்படி நீங்க போய் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்? முதல்ல அவங்கள அவசரப்படுத்தவே முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு புரோட்டோகால் இருக்கு. ஒரு டேட் இப்போ அனௌன்ஸ் பண்ண இன்னைக்கு சப்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பிரியாரிட்டி இருக்கு. எல்லாமே பிரியாரிட்டி இருக்கு. என்னென்ன படங்கள், ஒரு படம் மட்டும் போறது இல்ல. இந்த மாசம் வெளிவரக்கூடிய அத்தனை படங்களையும் அவங்க பார்த்தாகணும். எல்லாமே இருக்கிறது ஒரு நாள் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ல என்னென்ன பண்ண முடியும் அந்த ஒர்க்கிங் ஹவர்ல தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப எமர்ஜென்சினா அப்போ தக்கல் முறையில கூட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கினதா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க. ரைட். நன்றி திரு வெற்றி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் ரஸ்தாக்காடு கடற்கரையில் டாக்டர் PT செல்வகுமார் அவர்கள் நடத்தும் 12வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.